ஒன்றிய அரசு அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு சில இந்த மெடிக்கல் காலேஜஸ்லாம் இருக்குல்ல, எய்ம்ஸ், ஜிப்மர், பிஜிஐ, இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு வேணா அவங்க அந்த நீட் எக்ஸாம் நடத்தணும்னா நடத்திக்கலாம். பட் இங்க அந்த பிரச்சனை என்னன்னா, இது என்னுடைய ஒரு சஜஷன் தாங்க. இது நடக்குமா? உடனே நடக்காதுன்னு எனக்கு தெரியும். அப்படியே நடந்தாலும் அதை நடக்க விட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால இந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய சஜஷனை உங்ககிட்ட அதை நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். இதுதான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து நீட்டை பற்றி. நடிகர் விஜய் அவர்கள் நீட் விவகாரத்தை பற்றி பேசியிருக்கார். அவர் பேசும்போது மோடி அரசுன்னு சொல்லியிருக்கலாம், இல்லை மத்திய அரசுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவள் ஒன்றிய அரசுன்னு சொல்லும் போதே மண்டையில் இருந்த கொண்டையை மறந்துட்டேங்கிற மாதிரி இவரும் திமுகவுடைய கைக்கூலிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஒரு ஒன்றிய அரசுன்றது யார் கற்றுக் கொடுத்தா? 2019 பிறகு இந்த திமுக தான் ஒன்றிய அரசு என்ற சொல்லை பயன்படுத்தியது. அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் இந்த அவங்களோட கூட்டணி கட்சிகளான, அதாவது அவங்க கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு போன்ற கட்சிகள்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி விஜயும் ஒன்றிய அரசுன்னு சொல்கிறாருன்னா இவரும் திமுகவோட ஒரே கூட்டையில் ஒன்று மட்டை. ஏன் இவர் இன்றைக்கி ஒன்றிய அரசு இவ்வளோ காழ்ப்புணர்ச்சி காரணமாக சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, 2012 இங்கிலாந்தில் ஒரு காரை இறக்குமதி பண்ணாருங்க. இவர் ரோல்ஸ் ராயல்ஸ் கார் இருக்கு இல்லையா, அதை இறக்குமதி பண்ணார். வரியே, அதாவது இப்போ இவர்னா சுதந்திர போராட்ட தியாகியா இவருக்கு வரி சலுகை வேணும்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் போடுறார். ஆனால் வருமான வரித்துறை என்ன பண்ணுறாங்க, 30 லட்ச ரூபாய் வரி கட்டணுன்ட்டாங்க. எங்கள் கோர்ட்டு கண்டனம் தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி பணத்தை கட்டிடலான்ட்டு இவர் பணத்தை கட்ட போகும்போது கோர்ட் 1 லட்ச ரூபா அபராதம் போட்டாங்க இவருக்கு. ஏன் இவ்வளவு காலதாமதமாக நீ வரி கட்டலைன்னு இவரை கோர்ட் அசிங்கப்படுத்தியது. அதன் பிறகு ஒரு 30 லட்ச ரூபா வரியை கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் காரை எடுத்துகிட்டு வந்தார். இந்த ஒரு விஷயம் ஏற்கனவே அவர் மேலே மத்திய அரசு மேலே அவருக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மாஸ்டர் படம் வந்தப்போ அவர் வீடை ரைடு பண்ணாங்க. ரைடு பண்ணி கிட்டத்தட்ட 77 கோடி ரூபா அவர் கைப்பற்றதாக ஒரு தகவல் இருக்குது. அப்போது கிட்டத்தட்ட வரி ஏய்ப்பு இவர் செய்திருக்கிறார். இந்திய அரசை ஏமாற்றியிருக்கிறார். அதற்காகத்தான் மத்திய அரசு இவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்தது. அது கூட இவர் வரி கட்டலன்னு கோர்ட்டு தான் இவர் மேலே அபராதம் வச்சே தவிர மத்திய அரசு கிடையாது. இந்த காழ்ப்புணர்ச்சி காரணமாகத்தான் எப்போ சான்ஸ் கிடைக்கும் பார்த்துட்டு இன்னைக்கு இந்த விஷயத்தை, அதாவது நீட் விவகாரத்தை கையில் எடுத்து ஒன்றிய அரசு என்று சொல்லியிருக்கிறார். மக்களே புரிந்து கொள்ளுங்கள், மத்திய அரசின் மீது தவறு கிடையாது. இவர் வரி ஏய்ப்பு செய்ததின் காரணமாக இவருக்கு அபராதம் விதித்தது கோர்ட்டு. அதற்காக இவர் இன்று பழிவாங்கும் நோக்கத்திற்காக காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக ஒன்றிய அரசு என்று திமுகவோடு கைகோர்த்து கொண்டு கூறியிருக்கிறார் என்று சொன்னால் இவரும் ஒரே குட்டையில் உரிய மட்டை தான், மாட்டு கருத்து கிடையாது. அது மட்டுமல்லாமல் இப்போது நீட்டு வேணுங்கிறவங்க ஒரு பக்கம், நீட்டு வேணாங்கிறவங்க ஒரு பக்கம். இப்போ நீட்டு வேணாங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக, அதன் கூட்டணி 21 கட்சிகள். அதில் 22வது கட்சியை இவர் சேர்ந்ததுனால இவருக்கு தனித்தன்மையை இழந்து விட்டார். இனி நீட்டு வேணாங்கிறவன் திமுக ஓட்டு போனால் இவனுக்கு ஓட்டு போடுவானான்னு கேட்டால் அது தெரியாது. எப்படியா இருந்தாலும் திமுகவுக்கும் இழப்பு, இவனுக்கும் இழப்பு. பிஜேபிக்கு ஒரு மயிர் கூட இழப்பு கிடையாது. ஏன்னா அவங்க தான் நீட்டு வேணுங்கிறாங்களே, அவங்களுக்கு இதில் என்ன இழப்பு இருக்க போகுது? நீட்டு வேணாங்கிறவன் அவனுக்கு ஓட்டு போட போகிறான், நீட்டு வேணுங்கிறவன் பிஜேபி ஓட்டு போட போகிறான். அப்போ பிஜேபி தனித்தன்மையோடு இருக்க போகுது. நீட்டு வேணாங்கிறவன் பூரா அங்கே இருக்க போகிறான். அவன் தான் அந்த ஓட்டை பிரிக்க போகிறானே தவிர பிஜேபி ஓட்டை விஜய் பிரிப்பதற்கு வாய்ப்பே இல்லை.